அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ காலையில் நம்ம பாய்ஸ்க்கெலாம் ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் தீபம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு யாரும் வெளியே விடலை. இப்போ தான் திறந்து விடுறேன். வாங்கடா வெளில. ஓ மை காட், டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல் புல்கேஸ். இதில் போட்டு கட்டி போட்டிருக்காங்களே, 2 இழுத்தானுங்கன்னா பொத்துக்கிட்டு வந்துடாது. இங்கே முட்டைக்கு வந்துட்டா, முட்டைக்காண்டி வருது. போய் உட்காந்து முட்டையை போட்டு போ. கதவு கூட நேரம் சாத்தியிருந்தனால வெளியவே நின்றுருந்துச்சு. கதவு திறக்கவும் நேராக போகுது. நேற்று இவ பண்ணாலே சம்பவமாகுது. அப்பாடி காலையிலேருந்து அவன் குண்டி நட்டுக்கிட்டு அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி ஒழுங்கு பண்ணி ரெடி பண்ணி இவளை போய் உட்கார வச்சா ஆட்டி விட்டுக்கிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துட்டான். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதுதான் நேற்று அதை உட்காந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணப்போ முதுகு வலியே வந்துடுச்சு. அது கேப்பும் ரொம்ப பெருசாக இல்லையா? ஒரே கையில் பாருங்கள் 2 ஆட்டை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அல்ல போங்க கொண்டு போய் கீழே கட்டி போட்டு வந்துடலாம். ஆட்டை கீழே விட்டுட்டு வந்தாச்சு. மேலே வந்துட்டா. முட்டை போட்டான்னு நினைக்கிறேன். இவன் என்ன பண்ணுறான், முட்டைக்கிட்டே எது உடச்சி குடிச்சு வச்சுருக்கா. இந்த ட்ரெயின் இதில் இது ஒரு பிரச்சனைங்க. முட்டையை ஒரு முட்டை 1 2 உடச்சிருக்கு. 13 முட்டை வச்சேன். எத்தனை முட்டை உடச்சிச்சின்னு தெரியல, எத்தனை முட்டை இருக்குன்னு தெரியல. அப்புறமேல்ட்டு வெளியே எடுத்துட்டு தான் பார்க்கணும். இவன் என்ன பண்ணுறா, இவ எதுவும் முட்டை போட்டாலா வந்தது நேராக உள்ளார ஓடனா. யார் அப்பே அந்த ஒரு மஞ்சள் கோழி இருந்துச்சு பார்த்தீங்களா, குஞ்சு பறிக்கிறப்ப அவன் நேற்று ஒரே சண்டை. அவளும் இந்த பொறி கோழியும் நேற்று எல்லாம் சண்டை போட்டு அது ஒரு மாதிரி சீரியஸாக ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன் வீணாக செத்து போய் தூக்கி போடுறதுக்கு அறுத்து போட்டோம்னா பிள்ளைங்க சாப்பிடுன்னு சொல்லி போட்டு அறுத்து போட்டேன் நேற்று. பார்த்து இருக்கு. சரி, அதை அப்படியே பொறுமையாக ஒரு நாள் எடுத்து பார்க்கணும் என்ன பண்ணுதுன்ட்டு. ஸோ 2 பேரும் நல்லா மேய விட்டேன். இன்னைக்கு ரொம்ப கீழேலாம் கூட்டிகிட்டு போகல, மேலாக தான் மேய்ஞ்சிட்டு இருந்தானுங்க. அவ்வளோக்கா மேயலை இன்னைக்கு. தீவம் பண்ணாலும் நல்லா சாப்பிடுது, ஃபுல்லாக சாப்பிடுது. நாளையிலேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கீழே கொண்டு போய் விட்டோம்னா உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேய்ச்சலில் எந்த குறைச்சலும் இல்லை, உடம்பு தான் போட மாட்டேங்குது. அதுதான் ஒரு டவுட்டாகவே இருக்குது. போயிட்டு அப்படி தண்ணி வச்சு விட்டு தீனி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இன்றைக்கும் இவனுங்க நம்ம வந்தாலும் இவனுங்க கூடயே வந்துடுறானுங்க. கோழி என்ன பண்ணி தெரியல. வச்ச முட்டை 3 முட்டையை உடச்சி பிடிச்சி 2 3 முட்டையை உடச்சி போட்டுருச்சு. எல்லாத்தையும் உடச்சி பாருங்க என்ன ராவடி பண்ணுதுன்ட்டு.
அவ்வளோ அழகாக செட் பண்ணி 4 முட்டை. 2 4 6 8 தான் இருக்குது. என்ன பண்ணலான்னு இருக்குன்னா அப்படியே கொண்டு போய் உள்ளார வச்சு பார்ப்போம். உட்காருதான்ட்டு அப்படி செட்டாக தூக்கிட்டு போயிடலாமா? இதுலேயே தான் வந்து உட்காருன்ட்டு ஒரு பிடிவாதமாக உட்காருது. இன்னும் ஒரு ராவடி பண்ணுது. அதில் உட்காந்து எந்த அளவுக்கு அது கரெக்டாக அடை பிடிக்கும் ஒன்றும் தெரியல. இடத்த மாற்றியே ஆகணும். இந்த டயருக்குள்ளே தூக்கி போட்டுற வேண்டியதான். இல்லைங்காட்டி பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த ட்ரேக்குள்ளே வச்சுருக்கேன். உட்காந்த கொண்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் பிடிவாதமாக அது அங்கே தான் போய் உட்கார வேண்டிச்சுன்னா வேறு வழியே இல்லை. அங்கே மாதிரி எட்டி பார்க்காது. எட்டி பார்த்துட்டு உட்காந்து எப்படா வெளில வருதுன்னு பார்த்துட்ருக்கா. இவன் பாருங்க திறந்தது இவன் வெளில வரான். கமெண்ட் போய் உள்ளார உட்காரடி. அழகா பத்திரமா இருக்கும் அந்த இடம் உனக்கு. என்ன கம்முண்டு உட்காராங்க. வெளில வரக்கூடாது. கம்முண்டு உட்காந்துக்க. ஸோ இந்த குஞ்சுக்கு இன்னும் அந்த பின்னாடி அடைக்கிற பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் இப்போ கூட பார்த்தேன், பெருசாக பிடிச்சிருந்துச்சி. பிடிச்சி எடுத்து விட்டு அதை க்ளீன் பண்ணி விட்டுருச்சு. அதை போட்டு க்ளீன் பண்ணுது பாருங்கள். இது கூட அந்த மஞ்சளும் நேற்று இதுவும் சேர்ந்துட்டு சரியான சண்டைங்க. பயங்கர சண்டை போட்டதில் சரி ஒன்றும் பண்ணல சரிங்களா. ஃபுல்லாக இது எடுத்து விட்ருக்கு. இது ஃபுல்லாக இதுலேருந்து கரெக்டாக மோஷன் வரணும். மோஷன் வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இது எப்படி இதாகுதுன்ட்டே தெரிய மாட்டேங்குது. ஓகே, மற்றபடி குஞ்சுலாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. 3-4 குஞ்சு இருக்குது. சரி ரைட்டு, நம்ம கிளம்பலாம். பாய்.